பிரியமானவர்களே, யோவான் 9வது அதிகாரம் 1-12 நாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை பார்க்கலாம். பிறவியிலிருந்தே குருடனாக பிறந்த ஒரு மகனை தேவன் குணப்படுத்துகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குணப்படுத்துகிறார். இங்கே சுற்றி இருக்கிற டிசைபிள்ஸ் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. இவனுடைய இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்ன? நம்மள கூட நிறைய பேர் இந்த கேள்வி கேட்போம் பாருங்க. ஐயோ, ஒரு பாவம் செய்யாத இவங்களுக்கு எதுக்கு நடக்கணும்? why this should happen? இது பரம்பரை சாபமா, இல்லை மற்ற காரியங்களா, இல்லை அவன் செய்த பாவமா என்று. இங்கே பாவமோ அதோ அல்ல. தேவன் சொல்லுகிறார், அது தேவநாம மகிமைக்காக இந்த காரியம். அந்த இடத்துல தேவன் அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு கூட நம்மளை சுத்தி இல்லை உங்க வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு சேலஞ்ச். எதற்காக இப்படி நான் செய்யாத, எனக்கு சம்பந்தம் இல்லாத இப்படி ஒரு காரியம் இருக்குதே. We are not here to find out the reasons for the trouble, but we are here to rejoice there is a redeemer to heal. அவரை பிடிச்சுக்குவோம், அவர்கிட்ட கேட்போம், தேவன் நாம மகிமை அடையட்டும். As you call out, as you trust in him, தேவன் உங்களுக்கு அந்த சுகத்தை, அந்த விடுதலையை கட்டளையிடுவாராக. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள்.